Hi all, welcome back to my channel Peacock Designer. Subscribe our channel and click on bell icon to stay updated on our latest videos. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். Coconut milk kuska and potato gravy. இந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினா தலை, இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு கப் ஆஃப் அரிசிக்கு வந்து 3 பச்சை மிளகாய் போடலாம். நாங்கள் 2 கப் ஆஃப் அரிசி எடுத்துக்கிறதுனால நாங்கள் 6 போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஒரு 3, பட்டை 1, நட்சத்திர சோம்பு 1, ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் மராத்தி மொக்கு 1, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரிசிக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு ஃபுல் தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டிட்டு 1 கப் அரிசிக்கு 2.25 கப் தேங்காய் பால் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணி 150 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பொன்னி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதாவது 2 கப். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் புதினா தலை, பூண்டு, இஞ்சி, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முந்திரி வறுத்த அதே குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நம்ம வறுத்து வச்ச முந்திரியில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அப்படி தயிர் வேணாம்னு நினைக்கிறவங்க தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த பட்டாணி இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை நம்ம நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலில் 1 கப் அரிசிக்கு 2.25 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால 5.5 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா வறுத்து வச்ச வெங்காயத்தை குக்கருக்குள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நீங்கள் பொதுவாக உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் விடுவீங்களோ விட்டுட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு யம்மியான கோகனட் மில்க் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த குஸ்காவுக்கு தேவையான ஒரு சைட் டிஷ் பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், பிரியாணி இலை 2, நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு ஒரு 3, பட்டை 1,
கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பிரியாணி இலையும் நட்சத்திர சோம்பு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்ச பிரியாணி இலையும் நட்சத்திர சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான யம்மியான கோகோனட் மில்க் குஸ்கா அண்ட் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன், இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.